பகவான் ரமண மகரிஷியிடம் ஆசிரமத்தில் சில காலம் இருந்த பிறகு ஐரோப்பாவிற்கு விடைபெற்று செல்ல வந்த ஒரு மாது தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் காத்தருள வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறார். 1938 வருடம் மார்ச் 10க்கு மேல ஐரோப்பியா, அந்த காலத்துல ஐரோப்பியால இருந்து வந்த ஒரு பெண், மாது என்றால் பெண், அவர்களோடு சேர்ந்து வந்த சில பேரையும் காத்து அருள வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கின்றார். எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப எங்க போனாலும் எந்த ஒரு குருஜியை பார்த்தாலும் எந்த ஒரு மகான்களை நம்ம மேல இருக்கவங்களை பார்த்தாலும், சுவாமி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் ஞானத்தை அருளுங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் காத்து அருளுங்கன்னு நம்ம பல பிரார்த்தனைகளை வைப்பதுண்டு. அதுபோல பகவானிடமும் கேட்கப்பட்டிருக்கு. பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பதில், சந்நிதியை விட்டு எங்கேயோ போவதென்பது இல்லை, எங்கும் அங்கிங்கினாத மெய்ப்பொருளின் சந்நிதியே உடல் அங்கும் இங்கும் போகலாம், எங்கே போனாலும் எங்கெங்கும் சந்நிதியே. சந்நிதியின் பார்வைக்கு அப்பாலே இல்லை, பகவான் ஒரு உடலாகவும் தன்னை மற்றொரு உடலாகவும் கருதுவதனால் பகவானை விட்டு போகிறோம் என்னும் எண்ணம் உண்டாகிறது. ஆனால் உண்மை யாதெனில் யாரும் என்னை விட்டு எங்கும் போக முடியாது. பகவான் இங்க சந்நிதியை விட்டு எங்கேயோ போவது என்பதே இல்லை. சந்நிதி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அது இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த பிரசன்ஸை விட்டு எங்கேயும் யாரும் போறதில்லை அப்படின்னா நம்ம பகவானுடைய பிரசன்ஸ் எல்லா இடத்திலும் இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரு, யாரும் என்னை விட்டு எங்கும் போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ரமண மகரிஷி, ரமண பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படிங்கிற பாவத்துல நாம எடுத்துக்கிறதா, அல்லது இவர் எதை சந்நிதி என்று குறிப்பிடுகிறார் என்பதை ஆழ்ந்து லட்சியார்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கியார்த்தம் வேறு, லட்சியார்த்தம் வேறு. வாக்கியார்த்தம் என்பது ஒரு வார்த்தைக்கான நேரடியான பொருள். லட்சியார்த்தம் என்பது அது எந்த ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது, அதனுள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது உள்ளார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பு பொருள், அது எதை குறிக்கின்றது என்பதை பொறுத்திருக்கிறது. இங்க சந்நிதி அப்படிங்கிறத நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கான்சியஸ்னஸ் எடுத்துக்கணும். கான்சியஸ்னஸ், அதாவது பிரம்மம், ஆத்மா, எந்த ஒரு சப்தத்துல நம்ம பயன்படுத்தினாலும் கான்சியஸ்னஸ். இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, அந்த பெண், பகவானே எப்பொழுதும் எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களை விட்டு பிரியறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க எப்பயுமே எங்களை காத்தருள வேண்டும்னு கேட்கிறாங்க. பகவான் என்ன, நம்ம ஜென்ரலா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் பாத்துக்கிறேங்க, எல்லாம் நான் பிளஸ் பண்றேங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க, இப்படிதான் எல்லா ஜென்ரலா குருமார்களும் சொல்லுவாங்க. ஆனா இவர் பகவான் என்ன சொல்றாரு, எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு எப்படி ஆழமாக உள்நோக்கி திரும்பி பார்ப்பதற்கான ஒரு மெத்தடா, ஒரு வழிமுறையாக அவர்களை உள்நோக்கி திரும்பி பார்ப்பதற்காக முயற்சிக்கிறார். எப்படின்னா, சந்நிதியை விட்டு எங்கேயும் போவது என்பதே இல்லைன்னா, கான்சியஸ்னஸை விட்டு நீ எங்கேயுமே போறது கிடையாது. நீ எங்கேயாவது என்னை விட்டு போறது அப்படிங்கிறதுங்கிறது இந்த உடம்பை விட்டு வேணா நீ போலாமே தவிர, இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறத விட்டு நீ எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. உனக்குள்ள எந்த கான்சியஸ்னஸ் இருக்கோ அதே கான்சியஸ்னஸ் தான் நானும். நான் என்ன கான்சியஸ்னஸோ அதே தான் நீயும். உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாதுங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில சொல்றார். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எங்கும் அங்கிங் எனாத மெய்ப்பொருளின் சந்நிதியே, எல்லா இடத்திலும் நீக்கமற, எந்த ஒரு சிறிய பெரிய வஸ்துக்கள் இல்லாத எல்லா இடத்திலும் எது நீக்கமற நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் நாம இறைவன் சொல்றோம். இங்க பகவான் சந்நிதின்னு சொல்றாரு. கான்சியஸ்னஸ் நம்ம எடுத்துக்குவோம், பிரம்மம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிய வேண்டும் என்றால், நாம வாழக்கூடிய இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துல ஆகாயம் என்பது பொதுவானது. ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. நீங்க இந்தியாவில் வாழ்ந்தாலும், அமெரிக்காவில் வாழ்ந்தாலும், ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தாலும், எல்லா இடத்துக்கும் ஆகாயம் என்பது
பொதுவானதாக இருக்கிறது. இல்ல நீங்க பூமியிலே நான் வாழல, சந்திர மண்டலத்துல போய் வாழ்றேன், சூரிய மண்டலத்துல போய் வாழ்றேன், அல்லது வீனஸ்ல போய் வாழ்றேன், வெவ்வேறு விதமான கோள்கள்ல போய் வாழ்றேன் நீங்க நினைச்சாலுமே இடம்தான் மாறுமே தவிர ஆகாயம் என்பது பொதுவானது. ஒரு ஆகாயம் என்ற இந்த ஆகாசத்துக்குள்ளதான் எங்க வேணாலும் நீங்க போக முடியும். எங்க போனாலும் ஒரே ஆகாசம் தான் இருக்குதே தவிர வெவ்வேறு ஆகாசம் இருக்கிறதா? கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதுதான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. இப்ப பிராக்டிக்கலா சயின்டிபிக்கலா நம்ம யோசிச்சா கூட இந்த ஸ்பேஸை விட்டு நம்மளால வெளியே போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்பேஸை விட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போக முடியுமானா போகவே முடியாது. நீங்க எங்க இந்த வெவ்வேறு கோள்கள்ல நம்ம போனாலும், பூமிக்குள்ள வெவ்வேறு இடங்கள்ல போனாலும், நீங்க தண்ணிக்குள்ள கடல் கடியில போனாலும் ஸ்பேஸ்ங்கிற இடத்தை தாண்டி நம்மால் வெளியவே போக முடியாது என்பது போல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து நாம் யாருமே பிரிக்க முடியாது. அதிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவர்களாக நாம் கிடையாது. எப்படி ஆகாயங்கிற ஒரு இதுக்குள்ள இந்த பூமி, அதுக்குள்ள ஒரு வீடு, அதுக்குள்ள நம்ம இருக்கிறது போல கான்சியஸ்னஸ்ங்கிற ஒண்ணுக்குள்ளதான் மொத்தமும் என்ன ஆகுது? மொத்தத்துக்கும் அதிஷ்டானம் ஆதாரமாக பேஸாக இருக்கிறது கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் இல்லாம எதுவுமே எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடு இருக்குது, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, 4 சுவரை கட்டி ஒரு டோரை வச்சு ஜன்னல்லாம் அடைச்சு கதவை சாத்திடுறோம். சாத்திட்டா உள்ள ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது நமக்கு. உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் வேற, வெளியில இருக்கிற ஸ்பேஸ் வேற அப்படின்னு நம்ம சொன்னோம் என்றால் சொல்லிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கடாகாசம்னு வச்சுக்கிறோம். வெளியே இருக்கிறது மகாகாசம்னு கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க. அந்த பொருளை அந்த வார்த்தைகள்ல பதங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஒரு குடத்துக்குள்ள ஒரு கடம்னா குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியில இருக்க ஆகாசம். இந்த 2 ஆகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை நீங்கள் அடைத்து வைத்திருந்தாலும் அதை நீங்க அடைக்காம வைத்திருந்தாலும் ஆகாயம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த உடலுக்குள்ளே, இந்த கூட்டுக்குள்ளே, இந்த கடத்துக்குள்ளே இருக்கின்ற ஆகாசமும் இந்த கடத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் என்று எடுத்துக்கொள்வோமே. இந்த உடம்ப ஒரு கடம்னு வச்சுக்கோங்க, ஒரு குடம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்றோம்? வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், வெவ்வேறு விதமான ஜீவர்கள் சொல்றோம். சரி, நம்ம முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேர் வச்சுக்கோமே, எல்லாருமே ஒரு குடம்னு வச்சுக்கிட்டாலும் என் குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் வேற, உங்க குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் வேற, ஒவ்வொரு குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் வேற, வெளியில இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆகாசம் வேறன்னு நம்ம பார்ப்பதற்கு பிரித்து தனியாக இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்கிற ஸ்பேஸுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அது போல நாம இந்த உடம்புக்குள்ள நான் ஒரு தனி ஜீவன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கான்சியஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறங்கிறது கான்சியஸ்னஸ் இட்ஸ் நாட் அ மல்டிபிள். தேர் இஸ் ஒன்லி ஒன் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட். நோ மோர். இந்த 2க்கு மேற்பட்ட கான்சியஸ்னஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு பல இடங்கள்ல பல மாஸ்டர்ஸ் சொல்லும் பொழுது இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிறது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லி பழகிட்டோமே தவிர அது ஒரு வாக்கியார்த்தமா எடுத்துக்கலாம். ஆனா உள்ளார்ந்து லட்சியார்த்தமா பார்த்தோம் என்றால் மல்டிபிள் கான்சியஸ்னஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க சொல்லுங்களேன், ஒவ்வொரு குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வேற வேற, வெளியில இருக்கிற ஸ்பேஸ் வேறன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்படி சொன்னாலும் அது பொருந்தாத ஒரு வாதமா இருக்கும். அது போல நம்ம எல்லாரோட உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான், வேற கிடையாது. இந்த உலகத்துல வேற எந்த உலகத்துல மொத்தமாலே ஒரே கான்சியஸ்னஸ் தான். எப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ள எல்லாம் அடக்குற மாதிரி ஒரே கான்சியஸ் தான் எக்ஸிஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது பகவான் இப்ப அதான் இங்க மென்ஷன் பண்றாரு. நீ என்னை விட்டு போறங்கிறதும் நான் உன்னை விட்டு போறதுங்கிறது, நீ என்னை விட்டு தூரமா இருக்குங்கிறது ஒன்னுக்கு மீனிங்கே கிடையாது. சந்நிதியை விட்டு நீ போற அப்படின்னு நீ சொல்றதுங்கிறது நீனும் நானும் பிரிக்கவே முடியாது. நீ என்னை விட்டு தூரமே போக முடியாது. உனக்கு எனக்கு வித்தியாசமே கிடையாது.
இந்த கான்சியஸ் லெவல்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். அததான் இங்க மீன் பண்றாரு. எங்கு போனாலும் எங்கெங்கும் சந்நிதியே அப்படின்னா, நீ இந்த உலகத்துல உடம்ப விட்டு நீ போயிட்ட, இறந்துட்டன்னு வச்சுக்கோ, வேற உலகத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ, நரகத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ, எந்த லோகத்துக்கு வேணா போங்க, எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ். அப்ப நீ எங்கேயும் போற வரங்கிறது வந்து கான்சியஸ்னஸ் கிடையாது. அப்ப எதுக்கு போக்குவரவு இருக்குன்னா, இந்த சூட்சும சரீரம், இந்த மனம், புத்தி, உடம்புக்கு தான் போக்குவரவு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எந்த போக்குவரவும் கிடையாது. கான்சியஸ்னஸுக்கு அது எங்கேயும் போது வருதுங்கிறதே கிடையாது. ஒன்லி இந்த பாடி, மைண்டு, இந்த பாடிக்குன்னு தனியா ஒரு நான்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதுக்கு தான் போக்குவரவு இருக்கு. உடம்பை விட்டு போறது, வர்றது, இந்த உடம்புல இருந்து அடுத்த உடம்பு போறது, பிறக்கிறது, இறக்கிறது எல்லாமே வந்து இந்த ஜீவனுக்கு தான், கான்சியஸ்னஸ் கிடையாது. சோ சந்நிதியின் பார்வைக்கு அப்பாலே இல்லை. ஆஸ் அ கான்சியஸ்னஸ்ல இருந்து நீ தனியா ஒரு ஐடென்டிட்டியாவும் தனியா உன்னை பிரிச்சும் பார்க்கவே முடியாது. உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து நீ பிரிஞ்சே போக முடியாது அப்படிங்கிறாரு. பகவான் ஒரு உடலாகவும் தன்னை ஒரு மற்றொரு உடலாகவும் கருதுவதனால் பகவானை விட்டு போகிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. சோ இப்ப நீங்க என்ன பண்றாரு, அந்த பெண்ணு கேட்கறாங்க, பகவானே உங்களை விட்டு போறேன், என்னை காத்தருளுங்கன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நேரடியா நான் காத்தருலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்ப பாருங்க எவ்வளவு டீப்பா போய் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு புரிய வைக்கணும்னு நினைக்கிற ஆழ்ந்த சத்தியத்தை. நீ என்ன உடம்பா பார்க்காத, ரமணர்ன்ற இந்த உடம்பா நீ என்ன பார்க்காத. உடம்பா பார்த்தேன்னா என்னை விட்டு நீ போறன்னு அர்த்தம், என்னை விட்டு தூரம் போறன்னு அர்த்தம். ஆனா என்ன கான்சியஸ்னஸ் பார்த்தேன்னா எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல, என்னை விட்டு நீ போக முடியாது. எங்க போனாலும் கான்சியஸ்னஸா யூனிக்கா ஒன்னாதான் இருக்கிறோம். நம்மளை பிரிக்கிறதுக்குங்கிறது ஒன்னே கிடையாது. அப்படி ஒண்ணு ஒரு அந்த ஒரு கேள்விக்கே இடம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப கான்சியஸ்னஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஆகாசம் போல எக்ஸிஸ்டடா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இங்க சொல்றாரு. சோ பகவானை விட்டு போகிறோம் என்னும் எண்ணம் உண்டாகிறது. ஆனால் உண்மை யாதெனில் யாரும் என்னை விட்டு எங்கும் போக முடியாது. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்லிட்டாரு யாரும் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுட்டாரு. அப்ப அவர் எப்படினாலும் என்னை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவாரு, என்னை திருப்பி கொண்டு வந்து திருவண்ணாமலையில உட்கார வச்சிருவாரு, இல்ல பகவானே பாத்துக்குவாரு அப்படின்னு நாம ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா, அவரோட சரீரத்துல இருக்கக்கூடிய ரமணர் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அவரு என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுங்களேன், அது தவறா புரிஞ்சிடும். அப்படி எடுத்துக்கிட்டாலும் பக்தி வளரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் அந்த கோணத்துல சொல்றாரா, அந்த டைமென்ஷன்ல சொல்றாருன்னா கிடையாது. என்னை விட்டு எங்கும் போக முடியாதுன்னு சொல்லும் பொழுது தன்னை கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து, அந்த உணர்வுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை விட்டு பிரிவே முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்றாரு. இப்ப நீங்க பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில பல இடத்துல இந்த மாதிரி நாம கீதை படிக்கும் போது தெரியும், கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிப்போம். அப்ப அந்த கீதையில வந்து எனக்குள்ளதான் எல்லாரும் இருக்கீங்க, என்னை விட்டு பிரிய முடியாது, அழிந்தாலும் எனக்குள்ள இருந்துதான் எல்லாம் வெளிப்படுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பகவான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணரா இல்லாம கான்சியஸ்னஸா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார், பல சப்தங்களை அவர் சொல்லியிருப்பார். ஆனா நம்ம அதை கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கலைன்னா அந்த மாதிரி இதுவும் நீங்க வந்து அவர் ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறார் சொன்னாருன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பக்தி ஏற்படும், ஆழமான ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். ஆஹா, இவர் மாதிரி ஒரு இதே கிடையாது, ஒரு பெரிய அவதார புருஷர்னு நம்ம என்ன பண்ணிக்குவோம், அவர் மேல ஒரு கனெக்ஷன் ஏற்படும். ஆனா அவர் அந்த கோணத்துல சொல்லலையே. அவருக்கு நல்லாவே தெரியுமே, இந்த உடம்பு அழிய போறது, இந்த மனசு அழிய போறது, இது ஒரு உபாதி, இது வந்து அனாத்மாவான விஷயங்கள். இத வந்து நான் புடிச்சுக்க சொல்லலையே. உள்ளுக்குள்ள அழியாத, எல்லா காலத்திலும் எது இருக்கின்றதோ, எல்லா காலத்திலும் எது அறிவு சொரூபமாக, ஞான சொரூபமாக, இன்டெலிஜென்ஸ், செல்ஃப் இன்டெலிஜென்ஸாக எது இருக்கின்றதோ அதுதான் சுகமான ஒரு சொரூபமாகவும் இருக்கின்றது. அததான் நம்ம சத்து, சித்து, ஆனந்தம்னு சொல்றோம். ஆத்மான்னு சொல்றதும், பிரம்மம்னு சொல்றதும், கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றதும் எல்லாம் வெவ்வேறு விதமான வேர்ட்ஸ், பதங்கள் தானே தவிர அவை அனைத்தும் குறிக்கின்ற மூல அர்த்தம் ஒன்றுதான். இப்ப பகவான் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். எப்படி நாம இந்த குடம் ஆகாசத்தை பார்த்த மாதிரி
சினிமா காட்சி திரையின் மீது எத்தனையோ காட்சிகள் தோன்றி மறைகின்றன. திரையோ அவற்றால் எத்திரிபு முறாது ஒரே இயல்பாக இருக்கிறது. அவ்வாறேதான் நீயும் நானும் பிறரும் பிறவும் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்க அடிப்படை உண்மையாம் நமது நிஜஸ்வரூபம் என்றும் எத்திரிபுமற்று ஒரே இயல்பாய் துலங்கிக் கொண்டுள்ளது. ஒரு அருமையான ஒரு உதாரணம். அந்த சினிமா ஸ்கிரீன் இருக்கும், நீங்க தியேட்டர் போனீங்கன்னா திரை இருக்கும். ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் எடுத்துக்கலாம், சினிமா ஸ்கிரீன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கிரீன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. அது பர்மனண்டா பிக்ஸ் பண்ண மாதிரி, அது வெள்ளையா, அது எப்பயும் போல ஒரு துணி, அது துணியாகவே தான் இருக்கும். ஆனால் அதுல திரையிடப்படுகின்ற காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சில நேரத்துல டைட்டில் கார்டு ஓடும், சில நேரத்துல காமெடி ஓடும், சில நேரத்துல காதல் காட்சிகள் ஓடும், சில நேரத்துல சண்டை காட்சிகள் ஓடும், சில நேரத்துல குடும்ப காட்சிகள் ஓடும், வருத்தமான காட்சிகள் இருக்கும், அல்லது மங்களகரமான காட்சிகள் இருக்கும், இறக்கக்கூடிய காட்சி. எப்படிப்பட்ட காட்சிகளிலே மாற்றங்கள் இருந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், அல்லது 2.5 மணி நேரம் ஒரு சினிமா காட்சி முடிந்து வேற ஒரு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு பட சினிமா காட்சிகள் ஓடினாலும், ஒரு சினிமா திரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துல அவன் பல படத்தை போடுவான், பல காட்சிகள் வரும், எவ்வளவோ காட்சிகள் அதுல ஓடிக்கிட்டு இருக்கும். பாம்பு வெடிக்கும், ஊரே பத்திக்கிட்டு எரியும், மழை பெய்யும், கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி பல காட்சிகள் நடந்தாலுமே திரைக்கு என்ன நடந்தது? ஸ்கிரீனுக்கு என்ன டேமேஜ் ஆச்சு? ஸ்கிரீனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஸ்கிரீனா இருக்குது, அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஸ்கிரீனுக்கு ஆகிறது இல்லை. ஆனா ஸ்கிரீன் இல்லாட்டி நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியாது. அதே போலதான் நான்ற உணர்வு ஐ என்ற இந்த உணர்வானது as a கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ளன்னு இல்ல, அது மட்டும்தான் எங்கேயுமே நீக்கமர நிறைந்திருக்குது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கேயும் இருப்பாருங்கிறதுக்கான ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, as a கான்சியஸ்னஸ் எவ்ரிவேர் எக்ஸிஸ்ட். அது இல்லாத ஒரு இடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னும் ஆட்டம்ல நீங்க உடைச்சு எவ்வளவு கூறு போட்டாலும் அங்கேயும் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டட். கான்சியஸ்னஸ் இல்லாத இடமே கிடையாது. அப்ப இந்த திரை போல நாம தான் கான்சியஸ்னஸா இருக்கிறோம். இந்த திரைக்கு மேல நமக்குள்ள இந்த மனமும் இந்த உடலும் நடத்துக்கக்கூடிய நாடகங்கள், காட்சிகள் தான் இவை அனைத்தும். நம் மனம் காட்டக்கூடிய காட்சிகள், உடல் நடத்தக்கூடிய காட்சிகள், இந்த உலகம்ங்கிறது எல்லாமும் சரி, இந்த சம்பவங்கள், வாழ்க்கை எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஆஸ் அ கான்சியஸ்ங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு டிராமா தான். ஆனா அதனால ஸ்டேஜுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, திரைக்கு எந்த பாதிப்பும் இல்லாது போல நம்மளுடைய மனமும் உடலும் எப்படிப்பட்ட பரிணாமம் அடைந்தாலும், திருப்புடி எந்த விதமான மாற்றங்கள், எந்த விதமான கோணத்துக்கு மேலும் கீழும் சென்றாலும், அதனால் கான்சியஸ்னஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆக போறது கிடையாது. அதுதான் அல்டிமேட் ட்ரூத். அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு, என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாது ஆஸ் அ கான்சியஸ்னஸா, நீயும் நானும் வேற இல்ல ஆஸ் அ கான்சியஸ்னஸா, எல்லாரும் ஒன்றுதான் கான்சியஸ்னஸா. ஆனால் உடல் அப்படின்னு பார்த்தோம் என்றால், உடல் என்ற கோணத்துல பார்த்தோம் என்றால் எல்லாரும் தனித்தனி. உருவம், வடிவம், குணம், கேரக்டரிஸ்டிக்ஸ், மனம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் எல்லாரும் வெவ்வேற. இப்ப நம்ம வீடு ஒண்ணு இருக்கு, நம்ம பக்கத்துல ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, நம்ம ஒரு ஓட்டு வீடு கட்டியிருக்கோம், பக்கத்துல இருக்க ஒரு மாடி வீடு கட்டியிருக்காரு, அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அரண்மனையே கட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தோற்றத்துல வேற, அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேற, அதோட அப்பியரன்ஸ் வேற, அதனுடைய ஸ்பேஸ், உள்ள இருக்கக்கூடிய நீள அகலம் வேறையா இருக்கும். ஓட்டு வீடு, குடிசை வீடு, மாடி வீடு, அரண்மனை, இது எல்லாம் பொருட்களிலும் அதனுடைய அமைப்புகளிலும் வேறுபாடே தவிர அதற்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ங்கிறதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு? ஓட்டு வீடுங்கிறதுனால அதுல ஸ்பேஸ் என்ன ஆகுது? அது குவாலிட்டி, நான் ஓட்டு வீட்டுல நான் இப்படி இருக்க மாட்டேன்னு மாறுதா? கிடையாது. அரண்மனையில என்ன அந்த ஸ்பேஸ் தலை வேற மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டி மாறுதா? கிடையாது. அது அதனுடைய மனித சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு எறும்பு சரீரத்துக்குள்ள எவ்வளவு கான்சியஸ்னஸ் இருக்கோ அதுக்கு இடம் கொடுக்குது. ஆனா இடம் கான்சியஸ்னஸ் இல்லாத இதே கிடையாது இல்ல. அது ஓட்டு வீடா இருக்கட்டும்,
சரி, ஸ்பேஸ் இல்லாத இடம் கிடையாது. ஓட்டு வீடா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும். அது போலதான் எங்கும் எல்லா இடத்திலும் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட். அது இல்லாம எதுவும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே, கடவுள் எங்க இருக்காருன்னு யாரு கேட்டாங்கன்னா, அவர் இல்லாத இடம் இல்லன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம சிறு வயதுல இருந்து சொல்லி வளர்த்துட்டாங்க. நமக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. எல்லா இடத்துலயும் கேட்டிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த கோணத்துல இருந்து பார்த்தா அவர் இல்லாத இடமே இல்லன்னு நமக்கு புரியும். அப்ப நம்மள வந்து அஸ் அ உடம்பாவும், மனசாவும் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி உடைய ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம. அஸ் அ கான்சியஸா நம்மள ஐடென்டிஃபை பண்ணோம்னா, நமக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லாத நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இப்ப என்லைட்மெண்டா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், இதனுடைய என்ன என்ன பண்றோம்? எதுக்கு நம்ம முக்திங்கிறோம், மோட்சங்கிறோம், ஞானங்கிறோம், என்ன இது பண்றோம்னா, இந்த நம்ம வந்து இந்த உடம்பு, மனசு, இந்த உலகம், இவை நிஜம், இது சத்தியம், இதுதான் நான், இதுதான் வாழ்க்கை, இதுவே அனைத்தும் என்ற ஒரு கோணத்திலே நாம் வாழ்ந்து வாழ்ந்து பழகி அதனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஒன்று. இன்னொன்று, நான் என்ற உணர்வு அஸ் அ கான்சியஸ்னஸாக தன்னை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து இருப்பது. தன்னை கான்சியஸ்னஸா ரியலைஸ் பண்ணவங்களை தான் ஞானிகள், முக்தர்கள், ஆர் ரியலைஸ் பர்சன், ஆர் அதுதான் சத்தியம்னு நம்ம சொல்றோம், மோட்சம்னு சொல்றோம். இந்த உடம்பு, மனசு, இந்த உலகத்தையே பற்றிக்கிட்டு அதுவே அட்டாச் பண்ணிக்கிட்டு இதுதான் நிஜம்னுட்டு நம்ம வாழும் பொழுது நம்ம இக்னரண்ட் பர்சன், நம்ம அறியாமையில் இருக்கக்கூடிய பர்சன் ஜீவராக இருக்கிறோம். நம்ம ஜீவனா இருந்தாலும் சரி, ஆஸ் அ ரியலைஸ்டு பர்சனா இருந்தாலும் சரி, கான்சியஸ்னஸ்ல எந்த மாற்றமும் நடக்கிறது இல்லை. புரியுதா இல்லைங்களா? நம்ம இந்த உடம்பு மேல வச்சிருக்கக்கூடிய இந்த நான்ற இந்த உணர்வு தான் சத்தியத்தை புரிஞ்சு அது என்ன பண்ணிடுது, ஓஹோ நீங்க அஞ்ஞானியா இருந்தாலும் நீங்க கான்சியஸ் தான், நீங்க ஞானியா ஆனாலும் கான்சியஸ்னஸ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எறும்பா இருந்தாலும் அதுதான், யானையா இருந்தாலும் அதுதான். அப்ப அது இல்லாத இடமே கிடையாது. இப்ப நம்மள நம்ம இதோட ஐடென்டிஃபை பண்றதுதான் பிரச்சனையே. அதனாலதான் நமக்கு துக்கம் வருது, அதனாலதான் நமக்கு ஆசை வருது, அதனாலதான் நமக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. விடாத ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிறோம், சுழலுக்குள்ள மாட்டின மாதிரி. இப்ப கான்சியஸ்னஸ் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது இதனுடைய தன்மை, இந்த இந்த உலகத்தோடையும் இந்த உடல் மனதோடைய தன்மையோடைய அதோட ரியலிஸ்டிக்கான அது என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே, ஓ இது இவ்வளவுதானா, இவ்வளவு நேரம் இதை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தனே. ஒரு கண்ணாடி கல்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வைரக்கல்னு ரொம்ப நாளா அது பீரோல பூட்டி வச்சு அதுக்கு 10 லாக்கரை போட்டு உலகத்திலே கிடைக்காத ஒரு வைரம்னு வச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் கொண்டு நமக்கு ஏதோ ஒரு சங்கடம், கொண்டு போய் கடையில அடகு வச்சு அதுல இருக்க நிறைய பணத்தை வச்சு கடன் அடைக்கலான்னு கொண்டு போய் அந்த வைரக்கல்லை காட்டினா, இது ஒரு கண்ணாடி கல்லுங்க அவன் சொல்லிட்டானா நமக்கு எப்படி இருக்கும்? பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடும். இப்ப அந்த மாதிரிதான் இப்ப நம்ம லைஃப் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பார்த்த வரைக்கும் இந்த உலகம் நிஜம் நிஜம், இது எப்படி இந்த தூக்கி இதுல எதையோ சாதிச்சு எதையோ அடைஞ்சு நம்ம என்னத்தையோ எங்கேயோ போற மாதிரி நம்ம ஒரு கனவுல வாழ்ந்துட்டே இருந்துட்டோம். திடீர்னு இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம கூட எடுத்தோம்னா சொல்ல இதெல்லாம் பொய்ன்னு. அது என்னோட புரிதல், மத்த குருமார்களோட புரிதலா இருந்தாலும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப இது பொய்ன்னு சொல்லும்போது ஐயோ அப்ப நான் என்ன ஆவேன், என்ன பண்ணுவேன், இது ஒரு அன்றியலா எப்படிங்கிற ஒரு நமக்குள்ள ஒரு குழப்பமும் ஒரு சஞ்சலமும் ஏற்பட்டு பொறுமையா ஆராய்ச்சி பண்ணா சத்தியம் விளங்கும். இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும், அவ்வளவுதான். ஆஸ் அ அனாத்மால இருந்து ஆத்மாங்கிற கான்சியஸ்னஸ்ங்கிற இந்த உணர்வு மட்டும்தான் மாற வேண்டுமே தவிர வேற எதுவும் தேவையில்லை. அதுதான் பகவான் அவர்களுக்கு புரிய வைக்க நினைக்கின்றார். அவரு ஒரு சில வார்த்தைகள்ல முடிச்சிட்டார். ஆனா அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டாதான் நமக்கு புரியும். நல்லது.